பஃபர் ஜோன் என்றால் என்ன? ட்ரம்ப் புதின் இடையே வெள்ளிக்கிழமை நடக்கவிருக்கும் பேச்சுவார்த்தையில் என்ன நடக்க இருக்கிறது? ரஷ்யா மற்றும் உக்ரைனின் கோரிக்கை என்ன? ட்ரம்பின் திட்டம் என்ன? உக்ரைன் தனது பகுதிகளை விட்டுக் கொடுக்குமா என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பு ஆகஸ்ட் 15ஆம் தேதி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இடையே நடக்க இருக்கிறது. 2021ஆம் ஆண்டு அப்போதைய அதிபர் ஜோ பைடன் ஜெனீவாவில் புடினை சந்தித்து இருந்தார். இரண்டாவது முறை அதிபராக பதவியேற்ற பின்னர் முதன்முறையாக ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் புடினை சந்திக்க இருக்கிறார். இந்த சந்திப்பு முக்கியமாக ரஷ்யா உக்ரைன் இடையிலான போரை நிறுத்த வேண்டும் என்பதுதான். இதனால்தான் இன்று உலக நாடுகள் சிக்கலில் சிக்கியுள்ளன. உக்ரைனுக்கு என்னதான் அமெரிக்கா, நேட்டோ நாடுகள் ஆயுதங்களை கொடுத்தாலும் ரஷ்யா தொடர்ந்து சிங்கிள் கிங்காக இருந்து உக்ரைனை தாக்கி வருகிறது. அமெரிக்கா வான் பாதுகாப்பு பேட்ரைட் ஏவுகணைகளை கொடுத்திருந்தது. அமெரிக்கா வான் பாதுகாப்புக்கான பேட்ரியாட் ஏவுகணைகளை கொடுத்திருந்தது. ஆனாலும் உக்ரைனால் சமாளிக்க முடியவில்லை. அமெரிக்காவிடமும் இந்த ஏவுகணை இருப்பு குறைந்து வருகிறது. ஆர்டர் கொடுத்த நாடுகளுக்கும் சப்ளை செய்ய முடியவில்லை. வரி உயர்வால் அமெரிக்க உள்நாட்டு விலைவாசியும் கழுத்தை நெருக்குகிறது. மக்கள் சமூக வலைதளங்களில் ட்ரம்ப் ஆட்சியை விமர்சிக்க தொடங்கிவிட்டனர். ஏற்கனவே வேலைவாய்ப்பு குறைவு, விலை உயர்வு போன்ற சிக்கலில் இருக்கும் அமெரிக்க மக்களுக்கு மேலும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இதனால்தான் ட்ரம்ப் யோசிக்க தொடங்கிவிட்டார். யாரை சமாதானம் செய்தால் நல்லது நடக்கும் என்று புரிந்து கொண்டுள்ளார். துவக்கத்தில் ரஷ்ய அதிபர் புடினை நல்ல நண்பர் என்று புகழ்ந்தார். பின்னர் திடீரென பல்டி அடித்து உக்ரைன் அதிபரை புகழ்ந்தார். இதற்கு முன்னதாக வெள்ளை மாளிகை வந்திருந்த ஜெலன்ஸ்கியை அவமானப்படுத்தி அனுப்பினார். இதையெல்லாம் ஊடகங்கள் வழியாக உலக மக்கள் பார்த்து கொண்டுதான் இருந்தனர். அவர் அணிந்திருந்த ஆடையை கூட வெள்ளை மாளிகை செய்தியாளர்களில் ஒருவர் கிண்டலும் கேலியுமான கேள்வியால் துளைத்திருந்தார். ஏன் சூட் போடவில்லை என்ற கேள்வியை எழுப்பியிருந்தார். போர் முடிந்த பின்னர் நான் போடுவேன், உங்களைப் போல அல்லது உங்களை விட சிறந்ததாக என்று ஜெலன்ஸ்கி தெரிவித்திருந்தார். அதே நிகழ்வில் ஜெலன்ஸ்கி இன்று முழு ஆடையை அணிந்திருந்தார் என்று ட்ரம்ப் கிண்டல் செய்திருந்ததாகவும் செய்தி வெளியாகியிருந்தது. இந்த நிலையில்தான் வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி ட்ரம்ப் புடின் சந்திப்பு நடக்கிறது. இந்த சந்திப்பில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் இடம்பெற வேண்டும் என்று நேட்டோ நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன. நேட்டோவில் உக்ரைன் இல்லாவிட்டாலும் தற்போது இதில் அங்கம் வகிக்கும் ஐரோப்பிய நாடுகள் அழுத்தம் கொடுத்து வருகின்றன. இதையே தான் ஜெலன்ஸ்கியும் கூறி வருகிறார். ஆனால் இதுவரை ஜெலன்ஸ்கி பங்கேற்பது குறித்து எந்த தகவலும் வெளியாகவில்லை. அலாஸ்கா பேச்சுவார்த்தையில் விளாடிமிர் புட்டின் என்ன கோரிக்கைகளை முன்வைக்கலாம் என்று பார்க்கலாம். கிழக்கு உக்ரைனை பெற்றுக்கொண்டு அதற்கு ஈடாக போரை முடிவுக்கு கொண்டு வரலாம். கிழக்கு உக்ரைன் விஷயத்தில் நேட்டோ நாடுகள் விலகி இருக்க வேண்டும். கிழக்கு உக்ரைன் மீதான கட்டுப்பாட்டை கோரலாம். லுஹான்ஸ்க், டோனெட்ஸ்க், சபோரிஜியா மற்றும் கெர்சன் ஆகிய 4 மாகாணங்களை மாஸ்கோ கோருகிறது. ஜூன் மாதம் இஸ்தான்புல்லில் நடந்த பேச்சுவார்த்தையின் போது ரஷ்யா சில கோரிக்கைகளை வைத்திருந்தது. 30 நாள் போர் நிறுத்தத்தை அறிவிக்க டொனெட்ஸ்க், லுஹான்ஸ்க், சபோரிஜியா மற்றும் கெர்சன் ஆகிய 4 பகுதிகளிலிருந்து உக்ரைன் தனது படைகளை திரும்பப் பெற வேண்டும். இந்த 4 பகுதிகளை மாஸ்கோ 2022 செப்டம்பரில் சட்டவிரோதமாக இணைத்தது. ஆனால் முழுமையாக கைப்பற்றவில்லை. இந்த நிலையில்தான் இந்த 4 பகுதிகளையும் மாஸ்கோ கோருகிறது. உக்ரைனில் 3ஆம் நாடுகளின் படைகள் இருக்கக்கூடாது. ஆயுத விநியோகம் இருக்கக்கூடாது. உக்ரைன் இராணுவ சட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்து தேர்தல் நடத்த வேண்டும். பின்னர் நாடுகள் ஒரு விரிவான அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்து இடலாம். போர் நிறுத்தம் ஏற்பட்டவுடன் 2014இல் உக்ரைனின் கிரிமியா தீபகற்பத்தையும் 2022இல் 4 பகுதிகளையும் இணைத்ததற்கான சர்வதேச சட்ட அங்கீகாரத்தை மாஸ்கோவுக்கு வழங்க வேண்டும். உக்ரைன் நடுநிலைமை நாடு என்று அறிவிக்க வேண்டும். நேட்டோவில் சேரக்கூடாது. அதன் ஆயுதப்படைகளின் அளவை கட்டுப்படுத்த வேண்டும். உக்ரைன் மொழிக்கு இணையாக ரஷ்ய மொழியை அதிகாரபூர்வ மொழியாக அறிவிக்க வேண்டும். உக்ரைன் நாசிச பிரச்சாரத்தை தடை செய்ய வேண்டும். போர் தொடங்கியதிலிருந்து யூதர்கள் ஜெலன்ஸ்கியின் கீழ் உக்ரைனின் அரசியலை வடிவமைத்து வருவதாக புடின் குற்றம் சாட்டியிருந்தார். இதை கீவ் மற்றும் நேட்டோ நாடுகள் மறுத்தன. இரு நாடுகளும் அனைத்து தடைகளையும் கட்டுப்பாடுகளையும் நீக்க வேண்டும். போர்க்கால சேதங்களுக்கு இழப்பீடு கோரும் எந்த ஒரு கோரிக்கையையும் கைவிட வேண்டும். வர்த்தகம் மற்றும் தகவல் தொடர்புகளை மீண்டும் தொடங்க வேண்டும்.
ராஜதந்திர உறவுகளை மீண்டும் புதுப்பிக்க வேண்டும் என்பது புடினின் கோரிக்கை. புடினின் வெளியுறவு ஆலோசகர் யூரி உஷாகோவ் ரஷ்ய நிலைப்பாட்டில் எந்த மாற்றங்களும் இல்லை என்று சமீபத்தில் தெரிவித்திருந்தார். சரி, உக்ரைனின் நிலைப்பாடு என்ன என்று பார்க்கலாம். ஆயுதப்படைகளின் கட்டுப்பாடுகளை மாஸ்கோ விதிக்கக்கூடாது. உக்ரைன் மண்ணில் வெளிநாட்டு துருப்புகள் இருப்பதற்கான கட்டுப்பாடுகளை ரஷ்யா விதிக்கக்கூடாது. ரஷ்யா 4 இடங்களை பாதியளவுக்கு கைப்பற்றியுள்ளது. அதை உக்ரைனுக்கு திருப்பி கொடுக்க வேண்டும். நாடு கடத்தப்பட்ட மற்றும் சட்டவிரோதமாக இடம்பெயர்ந்த அனைத்து குழந்தைகளையும் திரும்ப அனுப்ப வேண்டும். முழுமையான கைதிகள் பரிமாற்றம் இருக்க வேண்டும். நேட்டோவில் இணைவதை கட்டுப்படுத்தக்கூடாது. கூட்டாளிகளை தேர்வு செய்வதற்கு சுதந்திர உரிமை வேண்டும். சர்வதேச பாதுகாப்பு தேவை என்று உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கிறார். பேச்சுவார்த்தையில் தானும் பங்கேற்க வேண்டும். அப்படி நடக்காத பேச்சுவார்த்தையின் முடிவுகளை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சரி, ட்ரம்பின் நிலைப்பாடுகள் என்ன என்று பார்க்கலாம். ட்ரம்ப் துவக்கத்தில் புடினை புகழ்ந்தார். பிப்ரவரி 28 அன்று ஓவல் அலுவலகத்தில் ஜெலன்ஸ்கியுடன் கடுமையான மோதலை வெளிப்படுத்தினார் ட்ரம்ப். பின்னர் துணியை மாற்றிக்கொண்டார். புடின் போர் நிறுத்தத்தின் போது திடீரென உக்ரைன் மீது வான்வெளி தாக்குதலை நடத்தினார். இதையடுத்து புடின் மீது ட்ரம்ப் கோபத்தை வெளிப்படுத்தினார். பொருளாதார தடையை விதித்தார். ஜெலன்ஸ்கி இல்லாமல் புடினை சந்திக்க ட்ரம்ப் ஒப்புக்கொண்டது உக்ரைனிலும் ஐரோப்பிய நட்பு நாடுகளிலும் கவலைகளை எழுப்பியது. ஆக்கிரமிப்பு இடங்கள் ஸ்வாப் செய்து கொள்ள முயற்சி செய்வேன் என்று ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். ஸ்வாப் என்பது ரஷ்யா ஆக்கிரமித்த பகுதிகளில் சில பகுதிகளை திரும்ப பெற்று உக்ரைனிடம் ஒப்படைப்பது. ஆனால் இதற்கு புடின் ஒப்புக்கொள்வாரா என்பது சந்தேகமே. மேலும் 2 நாடுகளுக்கும் இடையே பஃபர் ஜோன் உருவாக்கப்பட வேண்டும் என்ற கருத்தும் எழுந்துள்ளது. இந்த பகுதி இருவருக்கும் நடுநிலையாக இருக்கும். இதை தாண்டி 2 எல்லைகளுக்குள்ளும் 2 நாடுகளும் செல்லக்கூடாது என்பதாகும். இதற்கு முன்னதாக ட்ரம்பின் தூதுவராக மாஸ்கோவுக்கு ஸ்டீவ் விட்காஃப் சென்றிருந்தார். அப்போது டான்பாஸ் பகுதிக்கு கைமாறாக போர் நிறுத்தம் செய்வதாக மாஸ்கோ உறுதியளித்து இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மாஸ்கோவுக்கு டொனெட்ஸ்க், லுஹான்ஸ்க் மீதான பிடியை ரஷ்யா விட்டுக் கொடுக்காது என்று தெரிய வந்துள்ளது. 2014ஆம் ஆண்டு முதல் இந்த இடங்களை குறிவைத்து ரஷ்யா தாக்குதல் நடத்தி வந்துள்ளது. இதற்கு காரணம் இங்கு நிலக்கரி வளம் அதிகமாக இருக்கிறது. கனரக தொழில் மற்றும் உள்கட்டமைப்பு நிறைந்த பகுதி. உக்ரைன் அதன் கட்டுப்பாட்டில் இருக்கும் டொனெட்ஸ்க், லுஹான்ஸ்க் பகுதியை விட்டுக் கொடுக்குமா என்பது பேச்சுவார்த்தைக்கு பின்னர் தெரிய வரும். பார்க்கலாம் பேச்சுவார்த்தையில் என்ன முடிவுகள் எட்டப்படுகிறது என்று. எதுவாக இருந்தாலும் உக்ரைனில் அமைதி நிலவ வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பமும். நண்பர்களே, எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், ஷேர் செய்யவும். நன்றி.